ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சூப்பரான ஒரு தோசை ரெசிபி. தோசையும் சொல்ல இல்லை ஆப்பமும் சொல்ல என்னோடய ஒய்ஃபோட ரெசிபி சூப்பராக இருக்கும். நாங்கள் இது செஞ்சாலே எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்ப கடாயில் தோசை சூப்பராக இருக்கும். வெளியே வந்து நல்ல க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து ஃபுல் சாஃப்டாகவும் இருக்கும். அதோடய ரேஷியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். பட் அதை அரைக்கிறது தான் அதோடய பக்கம் இருக்குது. ஒய்ஃப் அந்தளவுக்கு சூப்பராக பக்குவமாக அரைச்சி கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு மெயின் என்னென்னா, அந்த மாவை எப்படி அரைக்கிறோம் அவ்வளோ அதில் தான் இருக்குது. இந்த ஃப்ளஃபி எந்த அளவுக்கு கொடுக்குன்னா, அந்த மாவை அரைக்கும் போது உளுந்து தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கேன் ஊற்றிட்டு அதை தொட்டு பார்க்குறேன். ஒரு பாதி தான் வந்திருக்கு, அதுக்குள்ளேயே மாவு விட்டலை கையில். அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனாகவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ செகண்டை ஊற்றிருக்கேன். இது செகண்டை ஊற்றிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தல வாங்க அது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த தோசை ஊற்றினாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். இதை பாருங்கள், அது அவ்வளோ க்ரன்ச்சியாகவும். இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு ஒரு கப் மாதிரியாக இருக்கும். எடுத்து கவுது போட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், க்ரன்ச்சி உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.